Hallelujah. Praise the Lord. நன்றி பிதாவே, பரிசுத்தரே நன்றி. வெல்கம் எல்லாருக்கும். இன்றைய நாள் ஆண்டவர் அழகான நாள் ஒன்று தந்திருக்கின்றார். அவரை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். முதலில் நாங்கள் வழமை போல் ஆங்கிலத்தில் 8வது சங்கீதத்தை வாசிப்போம். வாசித்து அதைத் தொடர்ந்து தமிழில் வாசித்து ஆராதிப்போம். O Lord, our Lord, how excellent is thy name in all the earth, who has set thy glory above the heavens. Out of the mouth of babes and sucklings hast thou ordained strength because of thine enemies, that thou mightest still the enemy and the avenger. When considered thy heavens, the work of thy fingers, the moon and the stars, that which hast ordained. What is man, that thou art mindful of him, and the son of man, that thou hast visited him? For thou hast made him a little lower than the angels, and hast crowned him with glory and honor. Thou hast madest him to have dominion over the works of tiny hands, thy hands. Thou hast put all things under his feet, both sheep and oxen, ye and the beasts of the field, the fowl of the air, and the fish of the sea, and whatsoever passeth through the path of the seas. O Lord, our Lord, how excellent is thy name, the name of in all the earth. Praise the Lord. நன்றி பிதாவே, பரிசுத்தரே உமக்கு நன்றி. நாங்கள் இப்போ தமிழில் வாசிப்போம். எல்லோரும் சங்கீதம் 1 to 10 வரை. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியிலும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கின்றது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து பகைஞரையும் பழிகாரரையும் அகற்றி போட்டி. தேவரே, உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் வாலிபர்கள் பலன் உண்டாகி பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையில் உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுமாரை நீர் விசாரிக்கிறதற்கும் அனுமாத்திரம் என்கின்றேன். நீர் அவனை தேவதூரரும் சற்று செய்தாக பண்ணினீர். மகிமையினாலும் கிணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆதரவை தந்து சகலையும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தையும் மாம்சத்தின் கடல்களில் சங்கரிக்கிறவைகளையும் பாடங்களில் கீழ்படுத்தினீர்கள். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியிலும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. மீண்டும் வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியிலும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. நன்றி பிதாவே, பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரை இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பனே, நீர் அன்று ஆண்டவரை மோசையோடு பேசினீர். ஆண்டவரை நீர் சொன்னீர், நான் நிற்குமிடம் ஆண்டவரை பரிசுத்த ஸ்தலம், உமது பாத திராட்சைகளை கழட்டி போடு என்று சொன்னீர் அப்பா. நீங்க ஆண்டவரை எங்களோடு என்றும் பேசுறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஆகார நல்குரலை கேட்டவர் நீர் ஆண்டவரை. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தருவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்றைய நாளை ஆண்டவரை கலந்து தருவோம் ஆண்டவரை. ஆராதனை துதி பாடல் ஒன்றையும் ஆண்டவரை நீர் உமது பிரசனத்தால் நிரப்புறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. வார்த்தை பகுதியை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீர் பேசும் ஆண்டவரை. எங்கள் செவிகள் திறந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. உமது வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரை வெல்லப்படவும் ஆண்டவரை, உமது ராஜ்யத்தை கட்டவும் ஆண்டவரை, நீர் எங்களுக்கு போஷிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மறுபடியும் ஆண்டவரை நான் உமது கருத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் கர்த்தர் தாமே இந்த இடத்தில் ஆளுகை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். Jesus, Lord, we worship you, Lord.
love is better than life. My lips will glorify you. Yes, Lord. I will praise you as long as I live. And you and me, I will lift up my hands, Lord. ஜீவனை பார்க்கிறோம் அது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடும் என்ற பாடலை கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். நன்றி அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். I will enjoy Hallelujah.
There is none like you. Jesus is the same yesterday, today, and forever. Lift up your hands and sing to your Lord. Amen. You are beautiful, God. You are wonderful, God. You are a powerful God. Thank you, Jesus. Thank you for everything, Lord. Amen. நன்றி ஆண்டவரே. நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக சேர்ந்து பாடுவோம். Down.
நீர் அற்புதத்தின் தேவனப்பா. கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. துதிக்கிற மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் சிறப்பில்லாமல் சமூகத்திலே குறைவில்லாமல் ஆண்டவரை வாழ்கிறோம். என் பஞ்சமானிதே என் கோட்டையானிதே என் துருவமானிதே என் நண்பரானிதே என் பஞ்சமானிதே என் கோட்டையானிதே என் துருவமானிதே என் நண்பரானிதே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் மறைக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் மறைக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே உறைவான என்னையே உறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் மறைக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் மறைக்கிறேன். உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உயிரான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உயிரான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே
Jesus in Canada, it's controversial. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே கனடா தேசத்திலே ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார். ஆராதனை செய்ய முடியாது, துதிக்க முடியாது, பாட முடியாது. சபைகளை இருக்கிறார்கள். கனடாவில் இதுவரை கண்டிராத காரியங்களை காண்கிறோம். இந்த கடைசி நாட்கள் ஆனால் அவருடைய நாமத்தினாலே வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே சுகம் இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே சத்துரு பறந்தோடுகிறான்.
காலை நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயம் உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்முடைய நாமத்தினாலே வல்லமை இருக்கிறதப்பா. இந்த தேசத்திலே கிரியை செய்கிறதான பொல்லாத சத்துருடைய வல்லமைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க முடியாதபடி தடை செய்கிறதான சகல சத்துருடைய வல்லமைகளும் இந்த தேசத்திலிருந்து எல்லா பாலாக்கும் அருவறுப்புகளும் அகற்று போகும்படியா எல்லாரும் ஒரு விஷயம் ஒரு மனதோடு சொல்லும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் அழகான நாமப்பா. Can we sing that song again? What a beautiful name it is. His name is Jesus. What a beautiful name. எவ்வளவு ஒரு அழகான நாமம் இருக்கிறது. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சகல அவருடைய படைப்புகளும் அப்பா என்று கூப்பிடத்தக்கதான ஒரே நாமம் அவருடைய நாமம் மாத்திரமே. உம்முடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினாலே பேய்கள் பறந்து ஓடுகிறது. உம்முடைய நாமத்தினாலே அசுத்த ஆவிகள் விலகி ஓடுகிறது. உம்முடைய நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டாகிறது. உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாகிறது. உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு வெற்றி உண்டாகிறது. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஒரு விஷயம்
எங்களுடைய கண்களை மூடி இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இந்த நாள் அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும். அவர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த மன்னாவை அவர் சொன்னார், இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் பர்வத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் அவரிடத்துல இல்லை. அவர் சகலருக்கும் தகப்பனாயிருக்கிறார். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் இந்த நாளில் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வசனமானது பொன்னிலும் பசு பொன்னிலும் அப்பா அது விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு பேசி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த விலையேற பெற்ற உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வசனமானது எங்களுடைய பாதையில அது வெளிச்சமாய் எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்டிடுங்க. உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்கிற பொழுது நாங்கள் இடறி விழுவோம் அப்பா. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வீராக. இந்த வசனமானது அவருடைய வாழ்க்கையிலே அது பல 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற தாசனுக்காக நன்றி. அவர் மென்மேலுமாக உயர்த்தி அல்லங்க. அருவிச்சிதமான கோதுமையினாலே நிரப்பி சகலவற்றை சம்பூர்ணமாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் எல்லாருமே உடைய இடங்கள் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வாரம் டிவி திருப்பினாலும் சரி, யூடியூப் திருப்பினாலும் சரி, பார்க்கிற ஒவ்வொரு காரியம் எப்படி தெரியுமா இருக்கிறது? ஆராதனை நடத்த முடியாது, துதி செலுத்த முடியாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பார்த்தீங்களோ தெரியாது, மொன்றியல்ல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்மோக் பால் போட்டாங்க. வேதனைக்குரிய காரியம். இந்த தேசம் எவ்வளவு தூரம் சோரம் போய் கொண்டிருக்கிறது. துணிச்சலாக வந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அந்த ஆலயத்துக்கு 2500 ரூபாய் ஃபைன். ஏனென்று சொன்னால் அந்த ஊழியரை கூப்பிட்டு அந்த ஆராதனை செய்ததுனால. ஆமென். எப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், அவரை உயர்த்தும்படியாக. இதை சொல்லுகிறதுக்கு இன்றைக்கு சபையில ஒரு பயம். ஆனால் அவருடைய நாமத்தை சொல்லுகிறதுக்கு பவுல் சொன்னது போல எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எங்களை யாராலும் பிரிக்க. ஆமென். அந்த ஊழியக்காரர் அந்த ஸ்மோக் பாம்பை கையில எடுத்து காட்டிட்டு கொடுத்தார். ஆனா அதுல அற்புதம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த அற்புதம், ஒரு ஃபயர் அலார்மும் ஒர்க் பண்ணல. அது ஒர்க் பண்ணியிருந்தா
பெரிய ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், எங்கள் மத்தியிலே பேசுகிறார். ஆமென். நாங்கள் அதை நேரத்தை எடுக்கவில்லை, நாங்கள் பாஸ்டர் இடத்துல நாங்கள் கொடுக்க போகிறோம். விசேஷமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக. கடந்த வாரம் இந்த இடத்துல வந்தவர்களுக்கு தெரியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோம். சனிக்கிழமை அந்த பைபிள் ஸ்டடியில் மறுபடியும் அவரை இந்த இடத்துல கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் இலங்கையிலே அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே அநேக சபையில் அவர் தலைமை போதகராக இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு இந்த இடத்துல அவரை அழைத்து வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக கூட்டி வந்திருக்கிறார். இந்த வயதிலிருந்து, சின்ன வயதிலிருந்து அவரை தெரியுமன்றதை விட அந்த காலத்திலிருந்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் சுகம் பெற்றிருக்கிறார்கள், அநேக தலைவர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரரை கர்த்தர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக. ஆமென். நாங்கள் நேரம் தாமதிக்காமல் நாங்கள் பாஸ்டர் இடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அவரை கொண்டு இந்த காரியங்களை நடப்பிக்கும்படியாக. It's a privilege to be with you today. I know Pastor Mark before he became a pastor. I think when he was about 5 years old. When were you born? I saw him in 87. Yeah. Anyway, it's a joy and a privilege to be with you today. I thought I'll speak in English. Is that okay? Yeah? Because I saw last Saturday when I was speaking in Tamil, some of the young people were falling asleep. I don't want that to happen. Tamil மொழிபெயர்ப்பு தேவை. The Lord has put a word in my heart this morning to share with you. கர்த்தர் வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் போட்டார், உங்களுடைய பகிர்ந்து கொள்ளும்படியாக. It's about a man called Jacob. மனிதன் யாக்கோப் என்கிற மனிதரை குறித்து. You know, in the Bible you find many characters. வேதாகமத்திலே நீங்கள் அநேக நபர்களை காண முடியும். Imperfect characters. முழுமை இல்லாத நபர்கள். If you take the line of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொண்டால், all the people who lived before him in his generation, அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய சந்ததியிலே வந்தவர்கள். You look at people like Abraham, ஆபிரகாம், who told the king, Sarah is not my wife, she is my sister. அவர் சொன்னார், ராஜாவின் பார்வோனிடத்திலே பார்த்து சொன்னார், இது என்னுடைய மனைவி அல்ல, இது என்னுடைய சகோதரி என்று சொன்னார். Then you look at a person like Judah, யூதாவை குறித்து எங்களுக்கு தெரியும், who had a very imperfect life. அவனுக்கு ஒரு சம்பூர்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. You see people like if you look at Rahab, ராகாபுடைய வாழ்க்கை, she will find is in a way a mother of Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாருடைய வழியிலே வந்தவர். And she was a prostitute. அவர் ஒரு வேசியா இருந்தார். We see Bathsheba, பத்சேபாளை குறித்து எங்களுக்கு தெரியும், Solomon's mother. சாலமோனுடைய தாயார். So like this you will find another name, interesting name is Ruth. இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் தான் ரூத். Ruth was not a Jewish, she was not a Jew. அவர் ஒரு யூத பெண் அல்ல, she was a Moabite woman. அது ஒரு மோவாபிய பெண். So you will find all kinds of people in this. நீங்கள் இப்படிப்பட்ட வித்தியாசமான நபர்களை வேதத்திலே காணலாம். God chose imperfect people. தேவன் தெரிந்து கொண்டது எல்லாமே சம்பூர்ணம் இல்லாதவர்களை. So today
I want you to know that God is not looking for sinless perfection. தேவன் பாவம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு காரியத்தை ஆட்களை பார்க்கிறது. பாவமற்ற பரிசுத்தத்தை தேவன் பார்க்கிறது. Because God knows we as human beings are from the dust. தேவனுக்கு தெரியும் நாங்கள் மனிதர்கள், நாங்கள் இந்த புழுதியிலிருந்து. Only when we are going to heaven are we going to be sinlessly perfect. நாங்கள் ஒரே ஒரு தரம் தான் இப்படியான ஒரு சூழ்நிலைகளை போவோம். நாங்கள் பரலோகத்துக்குற பொழுது பாவம் இல்லாத. Because the Bible says when we see him we shall be like him. நாங்கள் அவரை பார்க்கும் பொழுது நாங்கள் அவரை போல இருப்போம். So until then we have a struggle with sin, we have struggle with temptation, we have struggle with other people, sometimes we have struggle with our own selves. அதுவரைக்கும் நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பிரச்சனைகள், மற்றவர்கள் எங்களுடைய பாவங்களோட பிரச்சனைகள், எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. So life, Christian life is a challenge. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்தது. It is not an easy life. அது ஒரு இலகுவான வாழ்க்கை. Although we preach that. நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம். We say if you come to Jesus everything will be okay, don't worry, problem will be solved, needs will be met, family will be okay, but we all know that's not the whole truth. நாங்கள் தேவனிடத்தில் வரும்போது சொல்லுகிறோம் நாங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சுகமாக்குவார், எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாமே கிடைக்கிறது. Some people are healed, some people are not healed. சிலர் சுகம் பெறுகிறார்கள், சிலர் சுகம் பெறவில்லை. Some families are reunited, some are separated. சில குடும்பங்கள் ஒன்றிணைகிறது, சில குடும்பங்கள் ஒன்றிணையவில்லை. They pray, they fast, they do all those things, but through all this God is perfecting our lives. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள், ஆனாலும் முழுமை இல்லாத ஒரு சூழ்நிலை. God is using these human beings to build his kingdom. தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்கிறார், அவருடைய ராஜ்யத்தை. Human beings are people of weakness, people of who are broken people. மனிதர்கள் எப்பொழுதுமே உடைந்தவர்கள், உடைக்கப்பட்டவர்கள். I'm going to talk about a man called Jacob today. நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் யாக்கோபு என்கிறதான மனிதனை. If you are taking a notes, the title is Why did God bless Jacob? நீங்கள் தலைப்பு எடுக்கிறவர்கள் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் தேவன் யாக்கோபை அழைத்தார். Why did God bless Jacob? ஏன் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். If you turn with me to Romans chapter 9 and verse 13, ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனம். It says, Jacob I loved, but Esau I hated. அவர் சொல்லுகிறார் நான் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். Now Jacob and Esau were two brothers. ஏசாவுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார். Jacob and Esau were two brothers. ஏசாவும் யாக்கோபும் ரெண்டு சகோதரர்கள். They were the sons of Isaac. அவர் ஈசாக்குடைய பிள்ளைகள். Jacob was the mother's pet. யாக்கோபு தாயாருடைய செல்லப்பிள்ளை. Esau was father's pet. ஏசா தகப்பனுடைய செல்லப்பிள்ளை. There was always competition between Jacob and Esau. எப்பொழுதுமே யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்தது. If you look at today's terms, Jacob was more terrible fellow than Esau. More than Esau, Jacob did a lot of wrong things. ஏசாவை விட யாக்கோபு மிகவும் பொல்லாத காரியங்களை. But the Bible says, God says, I love Jacob. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் யாக்கோபை நேசித்தார். If you look at Jacob's life, யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தால் he made his brother to sell the birthright to him. அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து புத்திர பாகத்தையை அவன் விற்கும்படியாக செய்கிறான். He cheats his father. அவனுடைய தகப்பனை ஏமாற்றுகிறான். He runs away from home. அவன் வீட்டிலிருந்து ஓடி போகிறான். He goes to his mother's brother Laban. அவன் தன்னுடைய தாயுடைய சகோதரர் லாபானிடத்தில் ஓடுகிறான். He cheats him. அவரையும் ஏமாற்றுகிறான். Laban also cheats him. லாபானும் அவனை ஏமாற்றினான். He wants to marry Rachel, but he gives him Leah. அவன் ராகேலை நேசித்தான், ஆனால் மாமனார் அவனுக்கு லேயாளை கொடுத்தார். So he works another 7 years and he marries Rachel. அவன் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்து ராகேலை முடித்தான். Then he is taking care of the father-in-law sheep. அவன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். And he makes a deal with the father. அவனுடைய மாமனாரோட ஒரு டீல் போட்டுக் கொள்கிறான். All the black and all the full white animals are yours. எல்லா கருப்பும் வெள்ளையுமான எல்லா மிருகங்களும் உன்னுடையது. But all the spotted animals are mine. எல்லா புள்ளி உள்ள மிருகங்களும் என்னுடையது. So what he does was when they are drinking water, he puts a spotted background in front of them.
அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல என்ன செய்யறான், எல்லாம் புள்ளியான எல்லா காரியத்தையும் போட்டு விட்டான். So all the calves that are born, all the ewes that are born are spotted. அது ஈண்டுகிறதான குட்டி எல்லாம் என்ன செய்கிறது, புள்ளி புள்ளியா இருந்தது. So he played out, his whole life is a life of cheating. அவனுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு ஏமாற்றுகிற வாழ்க்கையாயிருக்கு. When he is leaving the father-in-law's house, his wife robs his father-in-law's jewelry. அவனுடைய மாமனாருடைய வீட்டில இருந்து போகும்பொழுது அவனுடைய மனைவி தகப்பனிடத்தில் இருந்த எல்லா சொத்துக்களையும் அவள் எடுத்துக்கொண்டாள். So this is Jacob's life. Sometimes it's a more terrible life than your life and mine. இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையானது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையாகும். But in spite of that, we see God blessing Jacob. ஆனாலும் இது எல்லாவற்றையும் மேலாக யாக்கோபை தேவன் நேசித்தார். Today some of you are praying for Israel. இன்றைக்கு அநேகர் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறீர்கள். Day before yesterday I was talking to a lady. நேற்று முன்தினம் நான் ஒரு சகோதரியோடு பேசும் பொழுது, she is a Syrian lady living in Waterloo. ஒரு சிறிய சகோதரி, அவள் வாட்டர்லூவில் She is இருக்கிறார். an Arab. அவர் அரபிய பெண். She asked a question. அவர் கேள்வி கேட்டார். She asked me, do you approve what Israel is doing to Palestinians? நீங்க என்ன சொல்றீங்க இஸ்ரவேல் பாலஸ்தீனத்துக்கு செய்கிறதை குறித்து? I had no answer. பதில் இல்லை. Israel is Jacob's descendants. இஸ்ரவேல் யாக்கோபுடைய சந்ததி. And you see, in spite of all that Jacob did, யாக்கோபு செய்த எல்லாவற்றிலும் Jacob was loved by God for a reason. ஆனாலும் தேவன் யாக்கோபு தேவனால் நேசிக்கப்பட்டான். Because of one reason, and that reason is he always had his eyes on eternal things, not temporary things. ஆனால் அவன் எப்பொழுதுமே தற்காலிகமானதல்ல நித்தியமான காரியத்தை அவன் Esau loved temporary things. ஏசா அவன் தற்காலிகமான காரியத்தை பார்த்தான். He thought, if I don't eat I'm going to die. What is so special about the birthright? அவன் நினைத்தான், நான் என்னுடைய புத்திரபாகத்தை விட சாப்பாடு மிக முக்கியமானது என்று சொல்லி யோசித்தான். Then to make his father and mother angry, he married different kind of women. அவன் என்ன செய்தான், ஒரு வேறு இனத்தில் உள்ள ஒரு சகோதரியை திருமணம் முடித்தான். So by all this you see that Esau, although he had an opportunity, went further and further and further away from God. அவன் என்ன செய்தான், இன்னும் அதிகமாய் அந்த தேவனை விட்டு அவன் பிரிந்து போனான். Whereas Jacob, when we come to Genesis chapter 32, ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, Jacob is stuck in a place. யாக்கோபு ஒரு இடத்திலே அவன் இறுகிக் கொள்கிறான். He is coming back from home. அவன் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு He is coming after many years. அவன் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு வருகிறான். He has 11 children by this time. அவனுக்கு இப்ப 11 பிள்ளைகள். God has blessed him with cattle and with sheep, with camels, with donkeys, with servants, and man servants and maid servants. அவன் ஆடு மாடுகள், குதிரைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதித்தார். On his way back home, Jacob is hearing a news. அவன் மறுபடி திரும்பி வரும் பொழுது ஒரு செய்தியை கேட்கிறான். The news is, your brother is coming with 400 people to meet you. அவன் கேள்விப்படுகிறான், உன்னுடைய சகோதரன் 400 பேரோடு வருகிறான் உன்னை எதிர்கொள்ளும். Jacob knew that his past is catching up with him. இப்ப யாக்கோபு நினைத்தான், நான் முதல் செய்த காரியங்கள் அவனுக்கு பின்தொடர்கிறது. My life is in danger, my family is in danger. All what I built through these years is in danger. அவன் நினைத்தான், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், நான் இவ்வளவு காலமாய் நான் சேர்த்த என்னுடைய சொத்து எல்லாவற்றுக்கும் ஆபத்து. So we are in that place. I want you to read that. இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Jacob did 4 things. யாக்கோபு 4 காரியத்தை செய்தான். These 4 things are very crucial to you and me. இந்த 4 காரியங்கள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். Because these are 4 divine principles. இது 4 முக்கியமான படிப்பினையா இருக்கிறது. If a man like Jacob could be blessed by God, யாக்கோபை போன்ற மனிதர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, if a man like Jacob could change his name to Israel, யாக்கோபை போன்ற மனிதர்கள் அவருடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படும் பொழுது, there is hope for you and me this morning. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. I don't know what your past is.
உங்களுடைய கடந்த காலம் என்னன்னு தெரியும். I don't know what your present is. உங்களுடைய தற்காலிக வாழ்க்கை என்னன்னு தெரியும். I don't know what your challenges, what your problems, what your needs are. எனக்கு தெரியாது உங்களுடைய சவால்கள், உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி. But I know one thing this morning. ஒன்று தெரியும். If you would apply these principles into your life, இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் you எடுத்துக்கொள்வீர்கள். definitely will be blessed by God. நீங்கள் தேவனால் So ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். let's go. நாங்கள் பார்ப்போம். Chapter 32 verse 24. 32வது அதிகாரம் 34வது வசனம் ஆதியாகமம் 24ஆம் வசனம். Genesis 32:24. Please read it in English. 24. Please read it in English as well as Tamil. If you have a Tamil Bible, read it from the Tamil Bible. If you have an English Bible, read it from the English Bible. 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். English. And Jacob was left alone. Jacob was left alone. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். That is the first principle. அதான் முதலாவது That is the first thing Jacob did. அதான் முதலாவது காரியம் யாக்கோபு On his path to blessing. அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான காரணம், On the very first step he did was he chose to be alone with God. முதலாவது காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான், தனிமையாக தேவனோடு இருக்கிறது. 21st century believers don't like to be alone. இந்த 21வது நூற்றாண்டில் இருக்கிறதான ஜனங்கள் தனியே விசுவாசிகள் தனிமையா இருக்க We are a very noisy people. எப்பொழுதுமே சத்தமாய் இருக்கிறவர்கள். We like to listen to loud music. சத்தமா மியூசிக் கேட்கணும். We talk a lot. கதைப்போம். We do anything than be alone with God. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் தனிமையாக தேவனோடு இருக்கிறதை விட. I seen people fall asleep when they are praying. நான் கண்டிருக்கிறேன் இந்த ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது நித்திரை கொள்கிறார்கள். One person told me, Pastor, I had a problem sleeping. ஒருத்தர் சொன்னார், போதகரே எனக்கு ஒரு நித்திரை கொள்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. I came to church. நான் சர்ச்சுக்கு வந்தேன். I learned a secret. நான் தெரிந்து கொண்டேன். When I take my Bible into my hand and I start praying, I sleep. நான் வேதத்தை கையில் எடுத்து ஜெபிக்கும் பொழுது அப்படியே நித்திரை கொண்டுருவேன். But Jacob chose to be alone with God. ஆனால் யாக்கோபு தெரிந்து கொண்டான் தனிமையாக He இருக்கிறது. sent his wives away, he sent his children away, he sent everything away, and he was alone with God. அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு அவன் தனிமையாக இருக்கிறதுக்கு அவன் கற்றுக்கொண்டான். Today we live in an age that doesn't like to be alone. இன்றைக்கு நாங்கள் தெரிந்திருக்கிற வாழ்க்கையான தனிமையாக இருக்கிறது. Nobody wants to be alone. யாருமே தனிமையாக இருக்கிறதுக்கல்ல. But Jacob, ஆனால் யாக்கோபு at this point in time, chose the right thing. இந்த சந்தர்ப்பத்திலே சரியான காரியத்தை தெரிந்து கொண்டார். Jesus one day told when he was here, இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் சொன்னார், about two sisters, Mary and Martha. மரியாளும் மார்த்தாளும். In Luke chapter 10 and verse 42. லூக்கா 10:42ல Mary has chosen the right thing. மரியாள் தேவனிடத்தில் சரியான காரியத்தை தெரிந்து Which will கொண்டார். not be taken away from her. அதை அவளிடத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. Everything you do in this earth can be taken away from you. எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உலகத்தில் செய்கிற எல்லா காரியமும் உங்களிடத்தில் எடுக்கப்படலாம். One day when you lose your job or when you retire from your job, one day you're going to do that. That's going to happen to you. Somebody else is going to replace you. நீங்கள் ரிட்டையர் ஆகும் பொழுது அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் வருவார். You see, every other responsibility on this earth can be taken away from you. மற்ற எந்த ஒரு காரியம் பொறுப்புகளா இருந்தாலும் உங்களிடத்தில் There is one thing that can never be taken away from you. ஒரே ஒரு காரியம் உங்களிடத்திலிருந்து யாரும் And that is your relationship with God. அதுதான் தேவனோடு இருக்கிறதான அந்த உறவு. 12 years ago or 13 years ago, 13 வருஷத்துக்கு முன்பதாக I did something wrong. ஒரு பிழையான காரியத்தை செய்தேன். And I lost everything except my family and my relationship with God. I lost everything. தேவனோடு இருக்கிறதை விட மற்ற எல்லா தேவனோடு இருந்த காரியத்தையும் உறவும் என்னுடைய குடும்பத்தை தவிர எல்லாவற்றையும் இழந்தேன். I was left alone with God. தேவனோடு இருந்தேன். Right? Because that can, you have many titles in this world. உங்களுக்கு अनेक பெயர்கள் இருக்கலாம். I carry a lot of titles. अनेक பெயர்கள் இருக்கலாம். People call me a pastor, people call me a teacher, people call me a leader. I have ordinance or reverend. I have a degree, so there is some English letters at the back of my name. All these things
can be taken away. போதகர் என்று சொல்லலாம், தலைவர் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் ரெவரண்ட் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் அந்த ஆங்கில எழுத்துக்கள் முன்பதாக இருக்கிற இதையும் சொல்லலாம். But there's one thing that can never be taken away from me, and that is the title Son of God. ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, Daughter of God. தேவனுடைய மகள். That is a title that is eternal. அந்த ஒரு காரியம் நித்தியமானது. You see, today we don't realize that. இன்றைக்கு நாங்கள் அதை நினைக்கிறோம். So Jesus tells Mary, she has chosen one thing that will never be taken away from her. மரியாள் தெரிந்து கொண்ட காரியம் அவளை விட்டு அதை எடுத்துக் கொள்ள முடியாத One thing is needed, and Mary is doing that. ஒரே ஒரு காரியம் தேவை, அதை மரியாள் செய்கிறார். God is talking to you this morning. தேவன் உங்களிடத்திலே பேசுகிறார். God is telling you there is one thing that is needed. தேவன் சொல்லுகிறார் ஒரே ஒரு காரியம் தேவை. If ever there is one thing needed, this is the thing that is needed. ஒரு காரியம் உங்களுக்கு தேவையா இருந்தால் இந்த காரியம் தான் உங்களுக்கு தேவை. It is not a better house, it is not a better car, it is not a better job, it is not a better environment, it is not a better country. ஒரு உயர்ந்த வீடோ, உயர்ந்த தொழிலோ, உயர்ந்த ஒரு நாடோ, உயர்ந்த எந்த ஒரு காரியம். What is needed எது தேவை? is your relationship with God. நீங்கள் தேவனோடு இருக்கிறதான அந்த உறவு. Will you choose நீங்கள் தெரிந்து கொண்டால், will you choose to be alone with God? நீங்கள் தேவனோடு இருக்கிறதை தெரிந்து கொண்டால், We are so busy sometimes we don't have time to be alone with God. எங்களுக்கு நாங்கள் अनेक நேரங்களில் நாங்கள் பிஸியா இருக்கிறோம், ஆகவே தேவனோடு தனிமையா இருக்க If you ask people, they say I am too busy to pray. நீங்க கேட்டால் சொல்ற நான் ஜெபிக்கிறதுல நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். You need to rephrase that, you need to change that. நீங்கள் அதை மாற்ற வேண்டும். If you are too busy, you cannot afford not to pray. நீங்கள் அதிக பிஸியா இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களால முடியாது. Maybe you should get up early in the morning. நீங்கள் நேரத்துக்கு எழும்பலாம். You see, if you are busy, you need God's blessing on your life. நீங்கள் பிஸியா இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு Because unless the Lord blesses you, you will not be blessed, and the blessing will not be permanent. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமானது. What does the book of Psalms say? சங்கீதம் என்ன சொல்லுகிறது? Unless the Lord builds the house, they do labor in vain. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதனுடைய பிரயாசம். It is in vain that you get up in the morning and work till sundown, because it is the Lord's blessing that you need. நீங்கள் காலையிலே எழுப்பி மாலை வரை வேலை செய்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அது ஒன்றுமே. So you need to learn this art that Jacob learned. நீங்கள் யாக்கோபு தெரிந்து கொண்ட இந்த காரியத்தை தெரிந்து. Jacob was never a man without a plan. தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு திட்டமும் இல்லாத ஒரு மனிதன் அல்ல. He always had some crookish plan. அவன் எப்பொழுதுமே ஒரு குறுகலான ஒரு திட்டத்தை வைத்திருப்பான். How to play out his brother, how to play out his father, how to play out his uncle, how to play out, here he was a man of plans. தன்னுடைய சகோதரனோட, மாமாவோட, தகப்பனோட எப்படி இவர்களோட எல்லாம். But at this point in time, Jacob has come to a place and says, everything is going to be useless. I need to be alone with God. ஒரு சந்தர்ப்பத்தில் வரும் பொழுது அவன் நினைக்கிறான், நான் தேவனோடு இருக்கிறது முக்கியம், மற்ற எல்லாமே அது வெறுமையானது. This is not only for Jacob. இது யாக்கோபுக்கு மாத்திரம். You see this principle in the Bible. இந்த காரியத்தை வேதத்திலிருந்து நான் பார்க்கிறோம். Exodus 33. யாத்ரா 33வது அதிகாரம். Moses and Joshua are meeting with God. மோசேயும் யோசுவாவும் தேவனிடத்தில் சந்திக்கிறார்கள். They go into the tent of meeting. அவர்கள் கூடாரத்துக்கு போகிறார்கள். When they go in, the cloud comes down. மேக மகிமை வந்து இறங்குகிறது. And Moses is talking with God as a man talks with his friend. மோசே தேவனோடு மனிதன் கதைக்கிறது போல கதைக்கிறான். We see that in Moses' life. We see that in Joshua. Joshua is also there with him. மோசே கதைக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. யோசுவா அவனோடு கூட இருக்கிறான். Moses is getting up and going into to do his work, but Joshua remains in the presence of God. மோசே அவன் அந்த வேலையை செய்யும்படியாக போகிற பொழுது யோசுவா அந்த இடத்திலே தேவனோடு தரித்திருந்தான். Exodus 33:11 you will find that. யாத்ரா 33:11 நீங்கள் அதை பார்க்கலாம். Then we see a lady by the name of Hannah. அன்னாளை குறித்து உங்களுக்கு தெரியும். She had no children. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. Her husband had another wife called Penina. அவனுடைய கணவனாருக்கு இருக்கிற இன்னொரு மனைவி பெனினாள். Penina had children. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். So every day Penina used to bully Hannah. பெனினாள் எப்பொழுதுமே அன்னாளை எப்பொழுதுமே தூக்கப்படுத்தி You don't have children. அவளுக்கு பிள்ளைகள் இருக்கு. What's the use? உனக்கு என்ன இருக்கிறது? You are barren. நீ ஒன்றுமே இல்லை.
You will never have any children. உனக்கு இனி பிள்ளைகள் இல்ல. You're a useless woman. நீ பிரயோஜனமற்றவர். You're a cursed woman. நீ சபிக்கப்பட்டவர். And I goes to the house of God. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே போனாள். And she is weeping and praying. அவள் அழுது ஜெபித்தாள். She is so desperately praying alone with God. Eli, the priest, the pastor, thinks she is drunk. அவள் கண்ணீரோடு ஊற்றி ஜெபிக்கிறாள். அதை பார்த்திருந்ததான அந்த ஊழியக்காரர் அந்த ஆசாரியர் சொல்கிறார் அவள் குடித்திருக்கிறாள். See, but God rewards her with Samuel. அந்த பரிசை தேவன் சாமுவேல் மூலமாக கொடுத்தார். தாவீது. What does he say? Even though I walk alone through the valley of the shadow of death, I will fear no evil. You are with me. அவன் சொல்கிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். The Lord is my shepherd. Where did he learn that? He learned when he was alone, taking care of his father's sheep. அவன் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிறதை எப்படி கண்டுகொண்டான்? தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்க்கிற பொழுது. See, when Jesus was baptized, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது, before he went into the public ministry, அவன் பப்ளிக்கா ஊழியத்துக்கு போகும் பொழுது 40 days he fasted and prayed alone with God. அவர் 40 நாள் இரவும் பகலும் ஜெபித்து தேவனோடு அவர் ஆரம்பித்தார். You read the book in the Bible, the last book is the book of Revelation. வெளிப்படுத்தல் புத்தகத்துல You see John, யோவான், disciple of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன். He is in an island all by himself. அவன் ஒரு தீவிலே இருக்கிறான் தனியாக. No human being there. எந்த ஒரு மனுஷனும் இல்ல. They had left him there to die. அந்த இடத்திலே அவனை கொண்டு போய் விட்டது அவன் சாகும்படியாக. But he makes use of that opportunity to write the book of Revelation because he had a revelation about Jesus Christ. ஆனாலும் அவன் தெரிந்து கொண்டான் அந்த சந்தர்ப்பத்தை தேவனுக்காக வாழ்ந்து அவன் ஒரு புத்தகத்தை எழுதுறான். அந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுகளை. You see, corporate meetings are good. Meetings like this are good. கூட்டங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நல்லது. Meeting other Christians is good. கிறிஸ்தவர்களோட கூட்டங்கள் நல்லது. That is very important. Fellowship is very important. fellowship மிகவும் முக்கியமானது. Getting to know other Christians is very important. மற்றவர்களை குறித்து தெரிந்து கொள்வது நல்லது. Encouraging one another is very important. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறது நல்லது. But nothing can take the place. ஆனால் ஒருவராலும் எடுக்க முடியாது. Is your time with God alone. நீங்கள் தேவனோடு இருக்கிறதான நேரத்தை. Time alone with God, TAWG, is very, very, very important. நீங்கள் தேவனோடு இருக்கிற நேரத்தை யாரும் எடுக்க முடியாது. That is the time that God talks to you personally. அந்த காரியம் தான் தேவன் உங்களோட தனிமையாய் பேசுகிறார். That is the time He reveals His secrets to you. அந்த நேரம் தான் தேவன் உங்களுக்கு. Today many believers don't do that. இன்னும் अनेक பிள்ளைகள் So they don't know the voice of God. அவர்களுக்கு தெரியாது தேவனுடைய சத்தம். They don't know when the devil is speaking, when God is speaking. அவர்களுக்கு தெரியாது சாத்தான் பேசுகிறதையும் தேவன் பேசுகிறார். Sometimes young people come and tell me, God told me to marry this one. சில வாலிப பிள்ளைகள் வந்து சொல்வார்கள் கர்த்தர் இந்த சவரனை திருமணம் முடிக்கும்படி. What do you say, pastor? என்ன நினைக்கிறீங்க? So I said, if God spoke to you, who am I to tell no? கர்த்தர் உங்களோட பேசினா நான் யார் அதை சொல்றது? Go and marry. போய் திருமணம் முடிச்சு. Go and marry. திருமணம் முடிப்பாரு. They mess up. அவருடைய வாழ்க்கையை சீரழிந்துரும். Then they come and ask me, pastor, what happened? அவங்க வந்து கேட்பாரு என்ன நடந்தது? I tell them, maybe you didn't hear God's voice. நான் அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லுவேன் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை See, கேட்க. there are three voices in your mind. மூன்று சத்தங்கள் இருக்கிறது. One is human voice. ஒன்று மனிதனுடைய சத்தம். What do people say? மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Secondly, you have God's voice. இரண்டாவதாக தேவன் பேசுகிற சத்தம். Thirdly, you will have the devil's voice. அடுத்ததாக சாத்தானுடைய சத்தம். You don't know God's voice because you have not spent time alone with God. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது நீங்கள் தேவனோட நேரத்தை செலவழிக்காவிட்டால். If I call my children home, நான் பிள்ளைகளோடு கதைப்பமா இருந்தால் வீட்டில் I don't have to tell them, அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. I am Pastor Mohan, I am in Canada. அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை நான் பாஸ்டர் மோகன் நான் கனடாவில் இருக்கிறேன். I am your father. நான் உங்களுடைய தகப்பன். As soon as I say hello, they know me. நான் ஹலோன்னு சொல்லும் பொழுதே அவர்களுக்கு தெரியும் இது நான். Today many God's children don't know God's voice. இந்த अनेक பிள்ளைகளுக்கு தெரியாது தேவனுடைய சத்தம். So what do? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They go to the pastor. அவர் பாஸ்டரிடத்திலே போகிறார்கள். Pastor எனக்கு ஜெபம் சொல்லுங்க. Pastor please pray and tell me. They go looking for pastors who will say, thus says the Lord. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தேவனுடைய ஊழியக்காரத்திலே போய் கைகளை வைத்து தேவன் சொல்லுகிறார். They are looking for pastors like that. அவர்கள் தேடிக் கொள்கிற பாஸ்டர் அப்படிப்பட்ட. If a prophet comes, they run. ஏதாவது தீர்க்கதரிசிகள் வந்தா ஓடுவார்கள். People who give personal prophecies are very popular today.
இந்த தீர்க்க தரிசனம் தனிப்பட்ட தீர்க்க தரிசனம் கொடுக்கிறவங்க நீங்க ரொம்ப பாப்புலர். They want a word for them. அவர்களுக்கு ஒரு வார்த்தை வேணும். Why? Because they have become lazy. ஏனென்றால் அவர்கள் இன்னைக்கு அநேக சோம்பலா இருக்கிறார்கள். They have not spent time with God. அவர்கள் தேவனோட நேரம் செலவழிக்கிறது இல்லை. See, you need to understand. Jesus said, "My sheep hear my voice." இயேசு சொன்னார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை Are you God's sheep? எத்தனை பேர் தேவனுடைய ஆடுகள்? Are you God's sheep? He is speaking to you. அவர் உங்களோட பேசுகிறார். Problem is you are not tuned. இந்த பிரச்சனை நீங்கள் அதுக்கு சரியான விதத்தில் பழக்கப்படவில்லை. Inside this room, இந்த ரூம்ல you have English, இங்கிலீஷ் இருக்கிறது, சிங்கள இருக்கிறது, தமிழ், Spanish, French. Every language music is inside this room. எல்லா விதமான மியூசிக்களும் இந்த ரூமுக்குள்ள இருக்கிறது. Can you hear it now? இப்போ கேக்குறீங்களா? No. You know why? Because you don't have a receiver and you have not tuned the receiver. நீங்கள் சரியாக அதுக்கு பழக்கப்படுத்தப்படவில்லை அதை கேட்கிறதுக்கு. If you bring a radio into this room, ஒரு ரேடியோ இந்த ரூமுக்குள்ள கொண்டு you know வந்தா, radio has many meters or channels. இந்த ரேடியோவிலே अनेक சேனல்கள் If இருக்கிறது. you tune to the right channel, நீங்கள் சரியான சேனல் நீங்க திருப்பினால் you will hear Tamil music. நீங்கள் தமிழ் மியூசிக்கை நீங்க கேட்கலாம். If you tune to the right channel, you will hear English music. நீங்க சரியான சேனலை திருப்பினால் நீங்க இங்கிலீஷ் மியூசிக் God கேட்கலாம். is speaking to you right now. தேவன் உங்களோட பேசுகிறார். God has never stopped speaking. அவர் எப்பொழுது நிறுத்துகிறது இல்லை. The problem is you have stopped listening. பிரச்சனை நீங்க நிறுத்துறீங்க. You have given up listening. நீங்கள் கேட்கிறதை You are விட்டுறீங்க. finding shortcuts. நீங்கள் குறுகலான வழியை You தேடுறீங்க. are listening to the wrong voice. நீங்கள் பிழையான செய்தியை கேட்கிறீங்க. But Jacob learned that day he needs to stop and listen to what God is saying. ஆனால் யாக்கோபு நிறுத்தி அந்த இடத்துல தெரிந்து கொண்டான் கர்த்தர் என்ன பேசுகிறார். Believe that? Amen. God is speaking to you. So today when you go home, ask God, what are you telling me? நீங்க வீட்டை போனோம் நீங்க கேளுங்க தேவன் கர்த்தாவே என்னோட என்ன பேசுகிறீங்க. Second thing. இரண்டாவது காரியம். Verse 25. 25வது வசனம். 32:25. 32:25. Pastor told me to preach till evening, so I am going to plan my message like that. நான் பாஸ்டர் சொன்னேன் பின்னேற வரைக்கும் பிரசங்கிக்க சொல்லி பின்னேற. So we'll have 2 sessions and after that we'll have lunch and we'll come back for 3 and 4. பிரசங்கம் முடிஞ்சதுக்கு பிறகு லஞ்ச் அதுக்கு பிறகு திரும்பி வரணும். I'm joking, okay? 25. 25. English and Tamil. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தையை தொட்டார். Okay, வாசிங்க அத. அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. Okay, English. And when he saw that he prevailed not against him, he touched the hollow of his thigh, and the hollow of Jacob's thigh was out of joint as he wrestled. Second principle. இரண்டாவது காரியம். Jacob was broken by God. தேவனாலே உடைக்கப்பட்டான். You see, sometimes problems can break you. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் உங்களை உடைக்கும். Situations can break you. சூழ்நிலைகள் உங்களை உடைக்கும். When relationships break, your heart can be broken. உங்களுக்கு இருக்கிறதான தொடர்புகள் அதை உடைக்கும், உங்களுடைய இருதயங்களை உடைக்கும். When your marriage breaks, your heart can be broken. உங்களுடைய திருமணம் உடைந்தால் உங்களுடைய இருதயம் உடைக்கப்படும். But it is a blessed thing to be broken by God. ஆசீர்வாதமான காரியம் தேவனால் உடைக்கப்படுகிறது. See, the strongest bone in your body is your hip bone. மிகவும் உறுதியான எலும்பு தான் உங்களுடைய இடுப்பு எலும்பு. Many years ago, one day, அநேக நாட்களுக்கு முன்பதாக in my home, I heard a noise in the night. இரவு ஒரு திடீரென ஒரு சத்தத்தை கேட்டேன். I heard the mewing of a cat. பூனை கத்துறதை. I hate cats. பூனை கொஞ்சம் வெறுப்பான If காரியம். you are a person who loves cats, please forgive me. உங்களுக்கு விருப்பமா இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். Right? I hate cats. பூனை வெறுப்பாய். So I thought in the night this cat is not going to allow me to sleep because this cat is inside my house. இந்த பூனை வந்து வீட்டுக்குள்ள இருந்து கத்துறது, பூனை வீட்டுக்குள்ள இருக்கிறது விருப்பம் இல்லை. So I went to catch the cat. அந்த பூனையை பிடிக்க போனா. To see a wild cat had come to my ceiling and littered. There were about 2 or 3 kittens. இந்த பூனை வந்து இந்த கூரையில காட்டு பூனை 3 குட்டிகளையும் வைத்துக் கொண்டிருந்தது. One kitten had fallen into my living room. ஒரு சின்ன குட்டி இந்த லிவிங் ரூம்ல So the mother is shouting from up and the kitten is shouting from here. தாய் மேல இருந்து கத்துகிறது, குட்டி கீழ இருந்து கத்துகிறது. I wanted to catch this fellow and throw him out. அதை பிடித்து வெளியே வீச வேண்டும். When I went close by, then only I realized it's a wild cat because the teeth were long and it was very sharp. And it tried to bite me.
கிட்ட போன உடனே தான் தெரிஞ்சது அது ஒரு காட்டு பூனையா இருந்தது, அதனுடைய பல்லெல்லாம் நீட்டமா இருந்தது. So I went to my office room, brought the waste paper basket, and I tried to cover with the waste paper basket and take him out. அந்த ஆபீஸ்ல போய் அந்த குப்பை தொட்டி எடுத்து வந்து அதால மூடி அதால தூக்கி எறியலாம்னு சொல்லி. So I came close. கிட்ட வந்தேன். The kitten ran into my washroom. அது வாஷ்ரூம்குள்ள ஓடி விட்டது. I went there to the washroom with the basket to cover him. பாஸ்கெட்டோட வாஷ்ரூமுக்கு ஓடுனேன் அதை மூடுறதுக்கு. The kitten jumped. அது துள்ளி குதித்து. I slipped. நான் விழுந்தேன். My hand hit the ridge on the bathroom. என்னுடைய அந்த தோள்பட்டை அந்த கட்டிலே they have a ridge, water not to come this side. My arm hit that. அந்த தண்ணி வெளியில வராம இருக்கிற அந்த கட்டில என்னுடைய கை மோதியது. My hand was dislocated and my shoulder was here. இந்த கை இந்த ஜாயிண்டோட கலண்டு விட்டது, இந்த கை கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. It was the most painful experiences of my entire life. அது மிகவும் மோசமான நோவா இருந்தது என்னுடைய வாழ்க்கை. At that time, அந்த நேரத்துல medical facilities were not developed in Sri Lanka. இந்த மருத்துவம் வந்து ஸ்ரீலங்காவில மிகவும் வளர்ந்தது இல்லை. Believe it or not, it took them 3 days to put it back. 3 நாள் எடுத்தது அதை திரும்பவும் போடுறது. I was in severe pain for 3 days. மிகவும் கொடிதான நோவுல இருந்தேன் அந்த 3 நாள். This was only a shoulder. அது ஒரு ஷோல்டர் மட்டும்தான். Think about Jacob. யாக்கோபு யோசிச்சு பாருங்க. His hip bone is dislocated. அவனுடைய இந்த இடுப்புல உள்ள இந்த எலும்பு அது பிரிந்திருந்தது. And for the rest of his life, அவன் he's going to walk with a limp. He's going to walk with a limp. அவன் நொண்டி தான் நடந்திருக்கும். He needs a stick to walk. அவனுக்கு ஒரு கைத்தடி தேவையா இருந்தது. God broke Jacob. தேவன் யாக்கோபை உடைத்தார். We don't like to be broken. நான் எங்களுக்கு உடைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. You know, Sri Lankans are a very special group of people. இலங்கையில் உள்ளவர்கள் மிகவும் ஸ்பெஷல். All of us are like that. Some of you are born in Canada, that's okay, you're excused. But mainly all Sri Lankans have one problem. இங்கே பிறந்தவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. Sri Lanka, whether you are Sinhala, Tamil, Burgher, Muslim, whatever, you are from a shame-based society. நீங்க இலங்கையில இருந்து வந்து யாரா இருக்கலாம், தமிழ், சிங்களம், முஸ்லிம் யாரா இருக்கலாம், நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஒதுக்கப்பட்ட வெக்கத்தினால அடிப்படையை கொண்ட ஒரு சமுதாயம். If somebody asks you, did you eat? Even if you are not eaten, you will say, yes, I ate. யாராவது வந்து கேட்டால் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஓ நான் சாப்பிட்டேன். We are starving. பசி. But when we go outside, we dress very smartly and go. We don't want anyone to know what is going on inside. நீங்க வெளியே போகும்போது அழகா உடுத்திட்டு போய் என்ன சொன்னா உங்களுக்கு அவர்கள் தெரியக்கூடாது என்ன நடக்குதுன்னு. At home, husband and wife are like the snake and the mongoose. வீட்டிலே கணவனும் மனைவியும் கீரியும் பாம்பும் மாதிரி இருப்பார்கள். But when they go out, hello darling. அது வெளியே போகும் பொழுது இப்படிதான் இருப்பார்கள். Shame based society. அவர்கள் வெக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம். Because of that, we are a very proud people. ஆனாலும் அதை விட மேல நாங்கள் மிகவும் பெருமையானவர்கள். In Tamil there is a saying. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. Yes, I fell down. விழுந்தாலும் but sand didn't get rubbed on my mustache. மீசையில மண் ஒட்டாது. Right? In Sinhala they say, சிங்களத்துல ஒரு பழமொழி இருக்கு. even if a monkey gets old, குரங்கு பிடித்திருந்தாலும் குரங்கு வயசு போயிருந்தாலும் he will only go from branch to branch, he won't walk on the ground. அது கொப்புல இருந்து கொப்புக்கு தாவுமே தவிர நடந்து போகாது. Pride. பெருமை. We don't like to be broken. ஏனென்றால் நாங்கள் உடைக்கப்படுகிறோம். But understand this. David said it is better to fall in the hands of God than to fall into the hands of men. தாவீது சொல்கிறான் நான் மனுஷனிடத்திலே விழுகிறதை பார்க்க தேவனுடைய சமூகத்தில் விழுகிறது மிகவும். Because when God breaks you, he makes you. நீங்கள் தேவன் உடைத்தால் அவர் உங்களை திரும்ப உருவாக்குவார். You see, every servant of God in the Bible is a broken person. எல்லா தேவனுடைய மனிதர்களும் தேவனால் உடைக்கப்பட்டவர்கள். I am a broken, I stand before you, I am telling you, I am a broken person. God broke me. தேவன் உடைத்தார். That is why I am standing here today. அதனால தான் இந்த இடத்துல. You know, in Japan they have an art. ஜப்பானிலே ஒரு சித்திரம் இருக்கிறது. If a vessel breaks, ஒரு பாத்திரம் உடைந்தால் they patch it together.
ஒரு பாத்திரம் முடிந்தால் அவர்கள் திரும்ப ஒட்டி You know விடுவார்கள். how they patch it? எப்படி அதை ஒட்டுவார்கள்? They patch it with gold. அவர்கள் தங்கத்தால ஒட்டுவார்கள். And then the vessel is much more valuable after than before. இந்த பாத்திரமானது முந்தைய விட இப்பொழுது பெருமதியா இருக்கும் என்றால் தங்கம். That is what God does with your life and mine. அதைத்தான் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே If செய்கிறார். you allow God to break you, நீங்கள் உடைக்கப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுத்தால் all this useless pride, இந்த பிரயோஜனமற்ற பெருமை, shame, விற்கப்படக்கூடிய காரியங்கள், poor self-image, எங்களுக்கு இருக்கிற சுய பெருமை, எங்களை பற்றி குறைவா இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மை. So all these இது எல்லா காரியமும் are not from God. தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. God broke Jacob. தேவன் யாக்கோபை உடைத்தார். For the first time in his life, he is not in control of his life. முதல் தடவையாக அவன் தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. God is controlling his life. தேவன் அவனை இப்ப கண்ட்ரோல் If you பண்ணுகிறார். want God to bless you, எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் தேவன் if you want God to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க number விரும்புகிறார். one, you need to choose to be alone with God. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது You need தேவனோடு இருக்கிறது. to allow God to break your heart, break you. உங்களை தேவன் உடைக்கிறதுக்கு நீங்கள் விட You வேண்டும். know, Jesus had 5 loaves, தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் 5 அப்பம் இருந்தது, 2 fish. 2 மீன் If இருந்தது. he didn't break it, அவர் உடைத்தார். if he didn't break it, அவர் break out, 5,000 people were not going to be fed. 5000 பேர் அதில் போஷிக்கப்பட்டார். That lady brought a perfume. அந்த ஸ்திரீ வந்து ஒரு தைலத்தை கொண்டு வந்தாள். If she brought it in the bottle and kept it in the bottle, nobody would have known anything. அந்த போத்தலே இருந்திருந்தால் யாரும் எதையும் சொல்ல But போறது she broke. அவள் உடைத்தாள். And the Bible says the smell filled the room. அந்த மனம் அந்த அறை முழுவதுமாக நிரம்பினது. Gideon, கிதியோன், God gave him a weapon, தேவன் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தார். a clay pot, ஒரு பாத்திரம், ஒரு மண் பாத்திரம், a lamp inside. அதுல ஒரு விளக்கு இருந்தது. God told him, தேவன் சொன்னார், put it down and break it. அதை போட்டு உடைத்து விடுன்னு சொன்னார். When he broke it only, the Midianite army was defeated. நீ அதை உடைத்தால் மாத்திரமே மீதியானியர் மேற்கொள்ளப்படுவார். There's one thing you need to remember this. Remember this. If you don't remember anything about my sermon, remember this. நீங்க இந்த செய்தியை ஞாபகம் வைத்துக் காட்டும் பரவாயில்லை, இதை ஞாபகம் வைத்துக் There's கொள்ளுங்கள். one thing that God will not despise. God will not reject. ஒரே ஒரு காரியம் தேவன் வெறுக்காதது. You know what it is? என்னன்னு தெரியுமா? Read Psalm 51:17. 51வது சங்கீதம் 17வது வசனம். Psalm 51 verse 17. 51வது சங்கீதம் 7வது வசனம். Please read it in Tamil. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Can you give me the verse? 17. 51:17. Verse 17. 51:17. Psalm. The sacrifice of God are a broken spirit, a broken and a contrite heart, O God, you will not reject. தேவன் கேட்கிற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் அதை புறக்கணியார். So that is something that you need to develop. You need to allow God to break you. நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் தேவன் உடைக்கிறதுக்கு. Some people like to listen to sermons. சிலர் அநேகர் தேவனுடைய செய்தியை கேட்க You விரும்புகிறார்கள். can have the best preacher preach, but if that sermon is not going to do anything for you, might as well good if you stay home. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்து பேசினாலும் நீங்கள் உடைக்கப்பட விரும்பாவிட்டால் நீங்க வீட்டிலே இருக்கிறது. Maybe you are seated here thinking this sermon is good for. நீங்கள் இந்த இடத்துல இருந்து செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்க நினைக்கலாம் இந்த செய்தி வந்து இவருக்குன்னு சொல்லி. This sermon is good for. இந்த செய்தி பின்னால் உள்ளவருக்கு தான். This sermon is good for. இந்த செய்தி அவருக்கு தான். No, this sermon is good for you. இந்த செய்தி உங்களுக்கு நல்லது. God is asking you. தேவன் கேட்கிறார். Will you allow me to break you? நீங்கள் உடைக்கிறதுக்கு விரும்புகிறீர்களா? Point number 3. மூன்றாவது காரியம். Verse 26. 27வது வசனம். 26. Genesis 32:26. 32:27. 26. 26. He said, let me go for the day breaketh. And he said, I will not let you go except you bless me. அவர் சொன்னார், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் போக விடேன். Third point. மூன்றாவது காரியம். Number 1, can you remember what I told you? ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது Alone காரியம் with God.
தேவனோட தனிமையா இருக்கிறது. Number 2, இரண்டாவது காரியம் broken by God. தேவனால உடைக்கப்படணும். 3, மூன்றாவது hungry for God. தேவனுக்காக பசியோடு. Today, people are not hungry for God. தேவனுக்காக தாகமாய் இருக்க They are விரும்புகிறார்கள். hungry for other things and they are looking to God. மற்ற காரியங்களை பெறுகிறதுக்கு தாகமாய் இருப்பார்கள், தேவனுக்காக அல்ல. A good husband, a good wife, a better job, a good house, a good car, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல வாகனங்கள், maybe Audi car, Audi car, and they are looking to God to provide. அவர்கள் தேவனை பார்க்கிறார்கள், இதெல்லாம் சந்திக்கப்படுகிறது. But God says, if you are hungry for me, then I will everything. தேவன் எதிர்பார்க்கிறார், எனக்காக நீ தாகமாய் இருக்கிறியா? How hungry are you for God? எவ்வளவு தேவனிடத்திலே தாகமாய் You இருக்கிறீர்கள்? see, if your child is not eating and drinking, உங்களுடைய பிள்ளை சாப்பிடாட்டி குடிக்காட்டி what do you do? என்ன செய்வீங்க? What do you do? என்ன செய்வீங்க? You take him to a doctor. Why? டாக்டர்கிட்ட கூட்டி போவேன். Why? ஏன்? Doctor, something is wrong with my child. நான் சொல்லுவோம், டாக்டர் என்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை He இருக்கு. is not eating and drinking. He is not hungry. அவன் குடிக்கிறான் இல்ல, சாப்பிடுறான் இல்ல, பசி He வருது. is not thirsty. அவனுக்கு தாகம் வருகிறது இல்ல. Am I right? How many Christians எத்தனை கிறிஸ்தவர்கள் are not hungry for God? தேவனுக்காக தாகமாய் இருக்கிறது? When is the last time you told God, Lord, I need more of you? எத்தனை பேர் சொல்றீங்க கடைசியாக தேவனே எனக்கு When is the last time you told, கடைசியாக Lord, எப்ப I am thirsty for you? நான் உங்களுக்காக தாகமாய் இருக்கிறேன். When were you last filled with the Holy Spirit? எப்ப நீங்க கடைசியாக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டீங்க? 1978? 1978ல. You see, we wait for a camp to be filled with the Holy Spirit. நாங்க கேம்ப் வர வரைக்கும், கூட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுகிறோம் தேவனால் We நிரப்பப்பட. wait for a revival meeting to be filled with the Holy Spirit. ஒரு எழுப்புதல் கூட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுகிறோம் நாங்கள் ஆவியானவரால். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Be filled with the Holy Spirit every day. அனுதினமும் தேவனுடைய ஆவியினாலே நிறையுங்கள். You see, you need to be full of God. நாங்கள் தேவனுடைய ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். Many years ago, Brother Raja took me to a place and introduced me Faluda. அநேக நாளைக்கு முன்னாடி ராஜா ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் ஃபலூடா இன்ட்ரோ듀ஸ். First time in my life I drank Faluda. முதல் தடவையாக ஃபலூடா How குடிக்கிறேன். many of you drank Faluda? ஃபலூடா எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? What do they do in Faluda? You have the green color at the bottom, ஃபலூடால என்ன செய்வாங்க? பச்சை கலர் ஒரு காரியம், pink, பிங்க் கலர், yellow, மஞ்சள், and on top of that, அதுக்கு மேலாக what? Vanilla ice cream. வெனிலா ஐஸ்கிரீம். Some of you need God like a vanilla ice cream on top. தேவன் எங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் போல மேல தேவை. You have a lot of things planned. நீங்க அநேக காரியத்தை பிளான் My பண்ணிட்டீங்க. home, my job, my career, my family, all this, and on top, என்னுடைய வீடு, தொழில், இந்த காரியம், அந்த காரியங்கள், அதுக்கு மேல தேவன். God doesn't want you to be the top vanilla topping on your Faluda. God wants you to be your world. God wants to be everything. தேவன் உங்களுடைய ட்ரிங்க்ல இருக்கிற ஃபலூடா ட்ரிங்க்ல இருக்கிற வெனிலா ஐஸ்கிரீம் போல இருக்க விரும்புகிறது இல்ல. David, you know what he said? தாவீது என்ன சொல்றார்? As the deer pants for the water, my soul is thirsting for you, God. என்னுடைய ஆத்துமாவானது ஒரு மான் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல தாகமாய் இருக்கிறது. Brother Raja knows my father had a gun. சௌராஜாக்கு தெரியும் தகப்பனாருக்கு ஒரு கன் இருந்தது. And he used to go hunting. அவர் I used to go hunting with him sometimes when I come for school holidays. சில நேரம் ஸ்கூல் லீவ்ல நான் அவரோட கூட வேட்டைக்கு போறது. We go and shoot many animals. அநேக மிருகங்களை கொல்றது. But when we are going for deer hunting, மான்களை பிடிக்க போகும்பொழுது we always go to a place where water is. எப்பொழுதுமே தண்ணீர் இருக்கிற இடமா பார்த்து தான் போவோம். The deer knows இந்த மான்களுக்கு தெரியும் that she can't survive without water, morning and evening. இந்த தண்ணீர் இல்லாமல் மான்களுக்கு வாழ முடியாது. She knows that there are hunters waiting. அவர்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வேடர்கள் நிற்கிறார்கள். She knows that not only me, the tiger or leopard is also going to come to drink water, and the leopard can kill me near the water hole. நான் மாத்திரமல்ல, இந்த இடத்துல வருகிற எந்த ஒரு கரடியோ புலியோ எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல வந்தால் அதையும் என்னை தாக்கும். But in spite of that, அது எல்லாவற்றையும் மேலாக she can't be without water. அது தண்ணீர் இல்லாமல் இருக்க You see, முடியாது. you can't survive without God's presence in your life. நீங்கள் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் உங்களால இருக்க முடியாது. Jesus, the Son of God, said, தேவனுடைய குமாரன் சொல்லுகிறார், my meat and my drink is to do the will of God.
என்னுடைய விருப்பம் வாஞ்சையும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. Jesus preached in his sermon on the mount. அவர் மலை பிரசங்கத்திலே சொன்னார், Blessed are they that hunger and thirst for righteousness, they will be filled. நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார். How many of you are hungry for God today? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க தேவனுக்காக? Today the biggest problem in the church, இன்னைக்கு அநேக பெரிய பிரச்சனை சபையில, we don't come expecting. எதிர்பார்ப்புகளோட வருவதில்லை. When we went to church when we were small, நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு we போகும்போது expected God to do something today. தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்த்தோம். So the service starts and we don't go home until God does something for us. நான் வீட்டுக்கு போகிறதில்லை, தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்யும். Today what do we do? இன்னைக்கு என்ன செய்கிறோம்? Even the announcement we say as usual every Sunday 11:30 service. As usual. அறிவித்தல் வரும் பொழுது வளமை நான் சொல்றது அப்படியே பாஸ் சொல்றேன். வளமை போல. I hate that word, I'll tell you. அது கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. It can't be usual. அது யூசுவலா இருக்க முடியாது. Because if God is in the meeting, something unusual will happen. How many of you believe that? தேவன் இருப்பாரா இருந்தால் அசாதாரணமான காரியங்கள் நடைபெறும். But God can't do anything unusual if you are expecting only the usual. தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியாது நீங்கள் எதிர்பார்க்காவிட்டால். How many of you go to church expecting God is going to speak to me today? எத்தனை பேர் விசுவாசிக்க கர்த்தாவே தேவன் என்னோடு பேசுகிறார். God is going to touch me today. என்னை தொடுங்கன்னு சொல்லி. When I came to Canada this time, இந்த தினம் கனடாக்கு வரும்போது I expected a word from God. தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். I wanted to know God. I wanted to hear from God. தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி எனக்கு வேண்டும். Because I am very busy back home. இலங்கையில் இருக்கும் பொழுது மிக பிஸியாக இருந்தோம். I'm not doing busy wrong things. I am serving God. தேவனுக்காக தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். My wife died last year. கடந்த வருடத்தில் மனைவியார் இறந்தார். So now I am thinking, what is God going to do with my future? என்னுடைய எதிர்காலத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார்? I want a word from God. தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வேண்டும். I know God spoke to me. தேவன் பேசினார். I called you and you were serving me before you met your wife. நான் உன்னை அழைத்தேன், நீர் எனக்காக ஊழியம் செய்த உன்னுடைய மனைவியை நீ சந்திக்க முன்பதாக. Continue to serve me. அதை நீ தொடர்ந்து செய். That is what I heard. அதுதான் தேவன் சொன்னார். But I needed a confirmation. ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. I needed a confirmation. எனக்கு தேவையா இருந்தது இந்த கன்ஃபர்மேஷன். So what did I do? என்ன செய்தேன்? So what did I do? என்ன செய்தேன்? The very first church I preached on this trip. இந்த முதல் தடவையாக இந்த இடத்துல இந்த தேசத்துக்கு வந்த பொழுது பிரசங்கித்தேன் இந்த வருஷத்துல. There was a public word of a personal word for me which was given publicly. தனிப்பட்ட ஒரு செய்தி அது பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. Thank God for that. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். It's on YouTube. YouTubeல it said, son, மகனே, I have kept a crown for you. உனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. You are sad and sorrowful. You are sad and sorrowful. நீ கஷ்டமும் வேதனையுமா இருக்கிறாய். Forget that. Run with joy, serve joy and finish your work. இது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவனுக்காக நீ சந்தோஷத்தோடு நீ உற்சாகத்தோடு ஓடு. அந்த கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டது. When I received that word, I went to another level in my serving God. அந்த செய்தியை கேட்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில இருந்து அடுத்த That's the highlight of my Canada trip this year. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு மாற்றமான ஒரு சந்தர்ப்பம் இந்த வருஷம். I went to the CN Tower. CN டவருக்கு போனோம். I went to the aquarium. அக்வேரியத்துக்கு போனோம். I went to the lake last week. லேக்குக்கு போனோம். I went to eat different kind of food. அநேகமான சாப்பாடுகள் சாப்பிட்டோம். One place we ate food and almost forgot to pay the bill, but ஒரு இடத்துக்கு போய் பில் கொடுக்க மறந்துட்டோம். சாப்பிட்டு bill and right? So a lot of but the best thing that happened to me is God spoke to me. இது எல்லாவற்றையும் மேலாக தேவன் பேசினார். God brought me out of Sri Lanka, brought me to Canada, and God spoke to me. கனடா இலங்கையிலிருந்து கனடாக்கு கொண்டு வந்தார். தேவன் பேசினார். இந்த இடத்துல தேவனோட Jesus said, you know, there's good news. Jesus said, இயேசு சொன்னார், if anyone is thirsty, யாராவது தாகமா இருக்கிறீர்களா இருந்தால் let him come to me and drink. என்னிடத்துல வந்து தாகத்தை தீர்த்துக் If you கொள்ளுங்கள். are not thirsty, you won't drink. நீங்க தாகமா இல்லாவிட்டால் நீங்க குடிக்க மாட்டீங்க. Thirst you have to develop.
தாகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். Final point, I'm finishing with this. கடைசியான பகுதி Verse 19. 19வது வசனம். Sorry, 27. 27வது வசனம் 32-27. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். He said unto him, what is your name? And he said, Jacob. அவர் கேட்டார், உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டார். அதுக்கு நான் யாக்கோபு என்று சொல்லுகிறேன். Fourth point. நாலாவது காரியம், He was honest with God. அவன் தேவனிடத்திலே Why I say that is, ஏன் அதை சொன்னான்? if you go to chapter 27 and verse 19, 27வது அதிகாரம் 19வது வசனம். he is going before his father. அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே போகிறான். And the father is saying, தகப்பன் சொல்லுகிறான், you sound like Jacob, but your body is like Esau. உன்னுடைய சத்தம் யாக்கோபு போல இருக்கிறது, ஆனால் உன்னுடைய சரீரம் ஏசாவை போல இருக்கிறது. So Jacob is asking him, Isaac is asking him, what is your name? யாக்கோபு ஈசாக்கு கேட்கிற உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லி, He is saying, I am Esau, your firstborn. நான் உன்னுடைய மூத்த மகனாகிய ஏசா. Second time that same question God is asking. இரண்டாவது தடவை அவனுக்கு அந்த அதே கேள்வி வருகிறது. What is your name? என்ன உன்னுடைய பெயர்? Do you think God didn't know Jacob's name? He knew. அவனுக்கு தெரியும். You know, when Adam and Eve fell into sin, ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழும் என்பதாக God is asking, Adam, Eve, where are you? தேவன் கேட்கிறார், ஆதாம் ஏவாளே நீங்க எங்க You இருக்கீங்க? think God didn't know? தேவனுக்கு தெரியாதா? God knew. God gave them a chance to repent, but they didn't repent. They were shifting blame. அவர்கள் தேவன் மனம் திரும்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மனம் திரும்பாமல் அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். Jacob is honest with God. ஆனால் தேவனுக்கு முன்பதாக யாக்கோபு உண்மையாக இருந்தார். Can you be honest with God? நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? He said, Lord, I'm Jacob. நீங்க சொல்லுங்க, தேவனே நான் யாக்கோபு. He said, Lord, I'm Jacob. அவன் சொன்னான், நான் யாக்கோபு. I'm a cheater. அவன் ஏமாற்றுகிறார். I cheated my father. நான் என்னுடைய தகப்பனை I ஏமாற்றினேன். cheated my brother. என்னுடைய சகோதரனை I ஏமாற்றினேன். cheated my uncle. என்னுடைய மாமாவை ஏமாற்றினேன். I cheated my first wife. என்னுடைய மனைவியை ஏமாற்றினேன் முதலாவது. I cheated my uncle. என்னுடைய மாமனாரை ஏமாற்றினேன். Not a single person on this world that I have not cheated. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் ஏமாத்தாத ஒருவருமே இல்லை. That's who I am. இப்படிப்பட்டவன் தான் நான். God told him, தேவன் சொன்னார், because you are honest with me, நீ எனக்கு உண்மையா இருந்தபடினால், நேர்மையா இருந்தபடினால் your name will not be Jacob anymore. உன்னுடைய பேர் இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் It will எனப்படும். become Israel. இஸ்ரவேல் எனப்படும். You see, these are the 4 key points that I want to leave with you. இந்த 4 முக்கியமான காரணங்கள் உங்களிடத்தில் If you want வைக்கிறேன். God to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். today a lot of pastors, preachers will tell you, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்வார்கள், you need to memorize all the prosperity verses. எல்லா ஆசீர்வாதமான வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி. There's a pastor in Chennai. சென்னையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். There was. இருந்தார். He preached prosperity. அவர் ஆசீர்வாதமான காரியங்களை பிரசங்கித்தார். Prosperity gospel. ஆசீர்வாதமான சுவிசேஷம். He said, I'm going to live for 120 years. அவர் சொன்னார், நான் 120 வருஷம் வாழ்வேன். He died when he was 65. அவர் 65 வயசா இருக்கும் பொழுதே அவர் மரித்தார். People were confused. இப்ப ஜனங்கள் குழம்பி விட்டார்கள். See, today there's a lot of wrong teaching. இன்றைக்கு உலகத்தில் அநேக பிழையான உபதேசங்கள் இருக்கிறது. And I don't want you to be fooled. நீங்கள் முட்டாளாக கூடாது. There are no shortcuts to be blessed by God. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு குறுகலான வழி இல்ல. Some people think, சிலர் நினைக்கிறாங்க, I know some scripture. சில வசனங்கள் தெரியும். 3 John verse 2. 3வது யோவான் 2வது வசனம். Beloved, பிரியமானவனே, I wish that you prosper and be in health. நீங்கள் சுகமாய் இருக்கும்படியாக உங்கள் ஆத்துமா செழிப்பது போல எல்லாவற்றிலும் சுகமா. They take that verse and they are twisting God's hand. அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு தேவனுடைய கையை முறுக்குறார். Lord, you told this. தேவனே, நீ சொல்லி இருக்கிறீர், You have to do this for me. இதை நீர் எனக்கு செய்ய வேண்டும். God is not bound to do anything for you. தேவன் இப்படி செய்கிறவர் அல்ல. God is God, you are man. தேவன் தேவனாய் இருக்கிறார், நீங்கள் மனிதன். Some people when they are praying they are commanding and scolding God. சிலர் தேவனிடத்தில் வந்து அதிகாரம் பண்ணுகிறார்கள். See, if you want God to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். very simple.
ஈஸியான சிம்பிளான That விஷயம். is what Jacob did. அதைத்தான் யாக்கோபு செய்தான். Be alone with God. தேவனோடு தனிமையா இருந்து Allow God to break you. தேவனால் உடைக்கப்பட்டு Be honest. Thirdly, be hungry for God. தேவனுக்காக தாகமாய் இருந்து 4, be honest with God. தேவனுக்கு நேர்மையா இருக்கு. If you do these 4 things, இந்த 4 காரியங்களை நீங்க செய்தால் God's blessing will come on you and overtake you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து If அவர் a man like Jacob could become Israel, யாக்கோபை போல ஒரு மனுஷன் இஸ்ரவேலாய் மாறுவானாய். if a man like Peter who denied him could become the greatest apostle, பேதுருவை போல தேவனை மறுதலித்தவன் இன்றைக்கு பிரதான ஒரு மனுஷனை வருவானாய். if a man like David who committed adultery and murder could become the man after God's own heart, தாவீதை போல கொலை செய்து விபச்சாரம் பண்ணவன் தேவனுக்கு ஏற்ற மனுஷனாய் வர முடியுமா இருந்தால் every possibility that in this land of Canada you can be blessed by God. எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட But you முடியும். need to follow the principles of God's word. இந்த 4 காரியங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். You see, God sees you today. தேவன் உங்களை காண்கிறார். God sees your heart today. உங்களுடைய இருதயத்தை காண்கிறார். God knows exactly what you need today. தேவனுக்கு தெரியும் உண்மையாக உங்களுக்கு என்ன வேண்டும். In the right time, the Bible says He will make all things beautiful. சரியான நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் அழகாக முடிப்பார். God knows the perfect time. தேவனுக்கு தெரியும் சரியான நேரம். Mary and Martha thought Jesus was 4 days late. மார்த்தாளும் மரியாளும் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து 4 நாள் பிந்தி வந்துட்டார். But according to God, ஆனால் தேவனால் He was on time. அவர் on time. God will be on time in your life. அவர் சரியான நேரத்தில் உங்களுடைய He வாழ்க்கையில் will bless you. அவர் ஆசீர்வதிப்பார். People's eyebrows will go up when they look at your life. மனுஷர்களுடைய இந்த பூர்வமானது மேலே போகும் உங்களை பார்க்கிற பொழுது. Why? Because of God's blessing. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம். Not through some shortcut. ஒரு ஷார்ட்கட் மூலமாக அல்ல. Not through cheating. ஒரு குறுகலான வழியில. Not through lying. பிழையான வழியில இல்ல. Not through any other way. மற்ற எந்த காரியத்தினாலும் அல்ல. You will do these 4 things. நீங்க இந்த 4 காரியங்களை செய்தால். So today make up your mind. நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Today is a good day. இன்றைய நாள் நல்ல நாள். The first Sunday in August. ஆகஸ்ட் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 2025. 25வது வருஷத்துல. Number 1. முதலாவது காரியம். Lord, தேவனே, I'm going to be alone with you. நம்மளோடு கூட I'm தரித்திருக்கிறேன். going to get up half an hour before. 6 மணிக்கு முன்பதாக எழுப்புகிறேன். You know, your mind is a very amazing thing. உங்களுடைய சிந்தனையானது மிகவும் அருமையான Your mind, உங்களுடைய மனம். You know, if you set your alarm for 21 days, நீங்கள் 21 நாளைக்கு எல்லாம் செட் பண்ணி இருந்தால் and you get up at 4 o'clock, நீங்க 4 மணிக்கு எழுப்ப. try this out, okay? Try this out. இதை தீர்மானித்துக் கொள்ளுங்க. 22nd day, 22வது நாள், your mind is so developed, it will get up at 4 o'clock without the alarm. 22வது நாள் உங்களுடைய மைண்ட் அது பழக்கப்பட்டும் அது எல்லாம் இல்லாம. Start good habits, meet with God. தேவனை சந்திக்கிறதுக்கு Before you speak to anyone, speak to God in the morning. மற்றவர்களோட பேசும் என்பதாக தேவனோட பேசுங்க. Some of you are morning people, some of you are night people. சிலர் இரவு மனிதர்கள், சிலர் காலை மனிதர்கள். Morning you sleep till the sun hits your back. காலையிலிருந்து படுத்துக் கொள்ளும் சூரியன் தலையில வரும் வரை. In the night you are like the owl. You are at 1 o'clock also you are still up. இரவுல நீங்கள் எப்படியுமே ஆந்தையை போல முழித்துக் கொண்டே இருப்பீர்கள். If it is so, pray in the night. It's okay. நீங்கள் ஜெபிங்கள் நைட்ல. God is the morning, is God is the night. அவர் இரவுக்கும் பகலுக்கும் தேவனாய் இருக்கிறார். Start praying. Start seeking God. தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். David said, I have been young, I am old, and never seen the righteous forsaken or his children begging for bread. தாவீது சொன்னான், இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதிலுள்ளவனுமானேன், ஆனால் தேவனுடைய சந்ததி ஒருவேளை அப்பத்துக்காக இறந்து தீர்ந்ததை நான் கண்டதே இல்லை என்று சொல்கிறார். So seek God. தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். Allow God to break you. There are things in your life that needs to be broken. தேவனால உடைக்கப்படுகிறதுக்கு இடம் கொடுங்க. There are things in your life that needs to be broken. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கிறது உடைக்கப்படுகிறது. None of us are perfect. That's why we are still here. ஒருவரும் சம்பூர்ணமானவர்கள் அல்ல. That's why we are still here. அதனால தான் இன்னும் இருக்கிறோம். So don't live like as if you are 2 feet over the ground. நீங்க நினைக்க வேண்டாம் நான் 2 அடி உயரத்துல நான் இருக்கிறேன். Some people are super spiritual. சிலர் மிகவும் பரிசுத்தவான்களா But இருப்பார்கள். they are still here. ஆனால் இங்கே இருப்பார்கள். If you are super spiritual, you should go to heaven. நீங்கள் அதிக பரிசுத்தவானா இருந்தால் பரலோகத்துக்கு தான் போகணும். Right? So allow God to break you. தேவனால் உடைக்கப்படுகிறதுக்கு இடம் கொடுங்க. 3. மூன்றாவது, What did I tell you? Develop a hunger for God. தேவனுக்காக தாகமாய் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். I need more of God. I need more.
Actually, இன்னும் அநேகமாய் தேவன் every Sunday when I go to church, I expect God to speak to me. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது தேவன் பேச வேண்டும் என்று When I pray and read the Bible at home, I expect God to speak to me. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தேவன் என்னோட பேச வேண்டும் என்று வாஞ்சி. See, your life is like a cup. உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு கப் போல. Either you will fill it with God or the devil will fill it for you. நீங்கள் தேவனாலே நிரப்பி வைக்க முடியும், இல்லாவிட்டால் சாத்தான் அதை நிரப்பி விடுவான். Okay? So your choice. உங்களுடைய தீர்மானம். Number 4. நாலாவது காரியம். Whatever said and done, be honest with God. எதை செய்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள். Then God will bless you. தேவன் ஆசீர்வதிப்பார். If God has spoken to you today, இன்றைக்கு தேவன் உங்களோட பேசினாரே, I want you to make a commitment. ஒரு தீர்மானத்தை எடுங்க. God didn't bring me all that way from Sri Lanka just to speak to you and go home. தேவன் இலங்கையிலிருந்து இங்க கொண்டு வந்தது ஏதோ வந்து உங்களிடத்துல பேசி விட்டு போகிறதுக்கு. Oh, wonderful son. நல்ல செய்தி. You know something? Sad news. Sad news. துக்ககரமான செய்தி. Today is Sunday. What is the time now? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1:15 in the afternoon. Lunch time. 1:15 lunch time. Hungry time, no? பசி நேரம். I'm hungry. பசி. I didn't have breakfast today. பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கவில்லை. But you know something? உங்களுக்கு தெரியுமா? By Wednesday 1:15, புதன்கிழமை ஒரு 1:15 மணிக்கு you will only remember 10% of this sermon. 10% தான் உங்களுக்கு செய்தி ஞாபகம் இருக்கும். So that's why you should bring a notebook. அதுக்காக தான் ஒரு நோட்புக் வச்சுக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. Or you listen to this. I don't know whether this is going on live. You need to listen to this. இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இது போய் கொண்டு இருக்கிறது, இதிலே நீங்கள் பார்க்கலாம். You see, God is speaking to you. God has spoken to you today. I know that. தேவன் உங்களோட பேசுகிறார். God is telling you what I am going to do about what you heard now. தேவன் என்னத்தை செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே? No, what you heard today, what are you going to do now? எதை கேட்டீர்களோ அதை தான் செய்ய போகிறார். What அதை குறித்து என்ன செய்ய போறீங்க? That's the question God is asking you. Will you just listen and say good sermon and put it out, or are you going to change? நீங்கள் நல்ல ஒரு செய்தி நீங்கள் கேட்டு வெளியே விடலாம், இதை வைத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படலாம். This morning I am asking you, இந்த கால நேரத்தில் close your eyes, கண்களை மூடுங்க, bow your heads, தலைகளை தாழ்த்துங்க. not because of anything else. We don't want to embarrass anyone. யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்த வெட்கப்படுத்த விரும்பல. So God has spoken to you and you want to make a commitment with your life. தேவன் உங்களோட பேசினால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா இருந்தார். I don't want to force anyone. கட்டாயப்படுத்தவில்லை. Please don't get up for me. எழும்ப வைக்கவில்லை. எனக்காக எழும்ப வேண்டாம். But if God has spoken to you, தேவன் உங்களுக்காக பேசினார். you need to make changes in your life. ஒரு மாறுதலை தேவன் உண்டு பண்ண வேண்டுமா? You need to make changes in your life. நீங்கள் ஒரு மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டுமானால் You quietly stand where you are because I like to pray. நீங்க இருக்கிற இடத்திலே எழுந்திருங்கள். I like to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். If God has spoken to you, தேவன் உங்களோட பேசி இருந்தார், you want God to bless you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தார், please don't feel shy. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I'm not going to call you to embarrass you. உங்களை வெட்கப்படுத்தணும் என்றுக்காக கூப்பிடவில்லை. I'm telling you, I don't want to force anyone, but I don't want to miss out on anyone also. இது யாரும் வற்புறுத்த விரும்பவில்லை. I don't want anyone to miss out also. யாரும் விட்டு விடுகிறதுக்கும் விரும்பவில்லை. வெக்கத்தினால பயத்தினால உட்கார்ந்து இருக்கவும் நான் விரும்பல. அதனால if God has spoken to you, தேவன் உங்களோட பேசினார், நான் ஒரு அர்ப்பணிப்பு செய்யணும்னு நினைப்பீங்களா? தயவு செய்து if God has spoken to you, you want to make a commitment, stand where you are. Anyone else? யாரா இருந்தாலும். Other than me, I don't want anyone looking around. அதை விட என்னை தவிர வேறு யாருமே கண் திறந்து எங்களை விட வேறு யாருமே இந்த இடத்துல கண் திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. If God has spoken to you, stand. தேவன் பேசினால் எழுந்திருங்க. I'll give you a few more seconds. இன்னொரு சில நொடிகளை தருகிறோம். Young people, you want to bless your future? வாலிப பிள்ளைகள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். If you want God to bless your future, this is the best time to make a commitment. Anyone else? வேறு யாராவது? Let's pray. ஜெபிப்போம். I want all to stand now. எல்லாரும் இப்பொழுது இருப்போம். And I want you to
start praying. ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். I want you to take your right hand, உங்களுடைய வலது கரத்தை put எடுத்துக்கொள்ளுங்கள். it over your heart, over your chest here. உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Let this be your promise to God today. இதுதான் தேவனிடத்திலே நீங்கள் பண்ணுகிற பொருத்தனை. Father, we come to you in Jesus' name. பிதாவே, உம்முடைய நாமத்திலே வருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். Thank you for your word today. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Lord, you know the children whom you have spoken to today. உம்முடைய பிள்ளைகள், நீ பேசின உம்முடைய பிள்ளைகளுக்காக. Lord, I pray in Jesus' name இயேசுவின் நாமத்தினாலே that ஜெபிக்கிறேன். they will keep the commitment that they have made today. அவர்கள் எடுத்த தீர்மானத்தை அவர்கள் சரியான விதத்தில் வைத்துக் கொள்ள உதவி Spend செய்யுங்கள். time with you. உம்மோடு நேரம் செலவழித்துக் To allow you to break the bad things in their life. பிள்ளையான காரியங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்படும்படியாக. Lord, I pray that you would help them, Lord, to develop a hunger and a thirst for you. உங்களுக்காக தாகமாய் பசியாய் இருக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்தல்லும். Lord, help them to be honest with you. அவர் உங்களுக்காக நேர்மை உண்மையுமாய் இருக்கிறவர்களாய் இருக்க. Bless them. அவர்களை ஆசீர்வதிங்க. Bless their homes, அவருடைய வீடுகளை ஆசீர்வதிங்க. families, அவருடைய குடும்பங்களை their ஆசீர்வதிங்க. jobs, அவருடைய ஊழியங்களை their education. படிப்புகளை ஆசீர்வதிங்க. Bless their future. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Would you raise your hand and thank God today? உங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Come on, don't stop praising God. Thank Him. எல்லாரும் நன்றி Hallelujah. செலுத்துவோம். Thank you, அவருக்கு நாங்கள் விடாமல் Jesus. Thank you, Lord. 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 On the night, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. We're going before the Lord's table. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து On செல்வோம். the night that Jesus was betrayed, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று He took ராத்திரி bread. அப்பத்தை எடுத்து and when He had given thanks, அவர் நன்றி செலுத்தி, He said, "This is my body broken for you. இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக உடைக்கப்பட்டிருக்கிறது. Do this in remembrance of me." என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். And after supper, He took the cup. அவர் போஜனம் முடிஞ்ச பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து He blessed it and said, அவர் ஆசீர்வதித்து சொன்னார், "This cup இந்த பாத்திரமானது is the blood of my new covenant. என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. Drink it as often as you remember me." இதிலே பங்கு கொள்ளுங்கள் என்னை நினைவு கூறும்படியா. This morning, if you are partaking of communion, you can remain standing. Otherwise, you can be seated. இந்த கம்யூனியனில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே நிற்கலாம், மற்றவர்கள் நீங்கள் உள்ள இடங்களில் If you இருக்கலாம். don't have proper understanding of this, I advise you to sit down. இதை குறித்து சரியான ஒரு விளக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் இடங்களில் இருக்கலாம். And I want whoever is serving to serve. Let's hold the emblems in our hand and we'll pray and take it to them. இதில் பங்கு கொள்ளுகிறவர்கள் நீங்கள் வளமை போல நீங்கள் முன்பதாக வந்து ஒவ்வொருவராக நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு போகலாம். And hold it in your hand and be in your seat. நீங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் இடங்களில் எடுங்கள். And then we will partake together. We will eat and drink together. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனமாய் நாங்கள் பங்கு கொள்ள Can போகிறோம். we have some background music? Come and take. Come and take. Lord, I need you.
pray for the emblems. அவருடைய அடையாளத்திற்காக ஜெபிப்போம். What you hold in your hand உங்களுடைய கரங்களை நீங்கள் பிடித்திருக்கும் பொழுது signifies a broken body and a shed blood. அவருக்காக உடைக்கப்பட்ட சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். Body was broken so that you can be healed. அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது நாங்கள் சுகமாகும்படியாக. By his stripes you were healed. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம். If you are sick, if you take it by faith, you can be healed today. Without any medical help, you can be totally, completely healed. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்ட அவருடைய சரீரத்தை நீங்கள் பங்கு கொள்கிற பொழுது எப்படிப்பட்ட காரியமா நோயா இருந்தாலும் அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம். This blood was shed for your forgiveness. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக. Let's take it by faith. நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். Father, I pray for these emblems. பிதாவே இயேசு இந்த அப்பத்துக்கு ரசத்துக்காக signifies your broken body and your shed blood. சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக உடைக்கப்பட்ட உடைய சரீரத்துக்காகவும் We take it by faith right now. நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். Remembering you. நான் ஞாபகப்படுத்துகிறோம். One day we are going to be seated with you and eat and drink together. உம்மோடு கூட நாங்கள் அமர்ந்திருந்து இதை பங்கு கொள்ள போகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Amen. ஆமென். Will you take part? நாங்கள் ஒரு மனமாயிடுவோம். எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே அப்படி நாம் ஒரு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களோட பேசினார். அவருடைய வசனம் எங்களுக்கு உற்சாகமாக அவருடைய வார்த்தையானது எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதா இருந்ததுக்காக நாங்கள் எல்லாருமே மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நீர் எங்களோட பேசினீரே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களோட பேசினீரே அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.